வணக்கம். ரீசென்ட்டா முடிஞ்ச ஐபிஎல் தொடரோட சூப்பர் சூறாவளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவன்ஷி தான். கிட்டத்தட்ட ஐபிஎல் டிராஃபி மட்டும் தான் ஜெயிக்கல. மீதமா இருக்கக்கூடிய 5 முக்கியமான அவார்ட்ஸ வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்த உலகமும் கிரிக்கெட் ஜாம்பவான்களும் எல்லாரும் அவர பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. வரப்போற நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு வந்து அவர் தான் கிரிக்கெட்டோட முடிசூடா மன்னனா இருக்க போறார்ன்றதையும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரீசென்ட்டா ஒரு மீட்டப் நடக்குது. அதுல சச்சின் டெண்டுல்கர்ட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. வைபவ் சூரியவன்ஷி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணுமா? அந்த வைபவ் சூரியவன்ஷியோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க பிரெடிக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஹிம் பி ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றாரு. அவனா இருக்க விடுங்க, அவன் அவனா இருக்கட்டும் அப்படின்றது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு. இதை எல்லா பேரண்ட்ஸும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என்னோட ரிக்வஸ்ட். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 15 வயசுல இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் எவ்வளவோ கடுமையான உழைப்பை கொடுத்தும், கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டும், சில நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைசேஷன் கிடைக்காம போறப்ப அவங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனால் அதே வயசு இருக்கக்கூடிய 15 வயசு ஆகக்கூடிய இந்த வைபவ் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தினாலையும் சோசியல் மீடியாவுடைய வெளிச்சத்தினாலையும் அதீத புகழை வந்து குறைஞ்ச நாட்கள்லேயே வந்து தொட்டிருக்கிறாரு. ஆனால் இதே சோசியல் மீடியா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா போகிறப்ப சடனாக மேலேருந்து கீழே போட்டு உடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்துல வெற்றியோ தோல்வியோ ஃப்ளக்சுவேஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீ உன்னுடைய கடுமையான உழைப்பை தொடர்ந்து கொடு, கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் நீ உன்னுடைய எஃபர்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வெற்றியோ தோல்வியோ பெரிய விஷயமா பார்க்காத. அதே மாதிரி உன்னை யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காத. நீயா இரு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு யூனிக் கேரக்டரும் ஒரு யூனிக் எபிலிட்டியும் இருக்கு அப்படின்றத உங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு ரீஓப்பன் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் வந்து தொடர்ச்சியாக திருப்பி பேச வேண்டிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த குழந்தையோட வெற்றியோ அந்த குழந்தை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த புகழின் வெளிச்சத்தையோ வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள்கிட்ட எந்த ஒரு வகையிலையும் வந்து நெகட்டிவாக வந்து சொல்லி கொடுத்துறாதீங்க. அந்த குழந்தை வந்து கடுமையான டேலண்ட்னாலையும் கடுமையான உழைப்பினாலையும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நீயும் உழைப்பை கொடுன்றதை கற்றுக் கொடுக்கணுமே தவிர அந்த குழந்தையோட புகழ் வெளிச்சம் வந்து இவ்வளோ விரைவாக இருக்குது, நம்ம வீட்டு குழந்தைகள் அவ்வளோ விரைவாக வரல அப்படின்றத எந்த ஒரு பேரண்ட்டும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லையோ எந்த ஒரு குழந்தையும் வந்து இது ஒரு செல்ஃப் டிமோட்டிவேட்டடாக எடுத்துக்க கூடாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங் டேல இது தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.